Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்சர்வேஷன் ரெக்கார்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட் பிகாஸ் நீங்க ஸ்கூலுக்கு தட் இஸ் நீங்க டீச்சிங் பிராக்டிஸ் போறப்போ நீங்க டீச்சரே அப்சர்வ் பண்ணி ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ரெக்கார்டோட மெயின் கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெசன் பிளான் மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு போகிறீங்க, கிளாஸ்க்கு போய் அந்த கிளாஸில் வந்து அந்த டீச்சர் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் உட்காந்து லிசன் பண்ணுவீங்க. அண்ட் தென் அதிலிருந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக வந்து இதில் எழுதியிருப்பீங்க. இப்போ நான் ஒரு சின்ன டாபிக் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நேம் ஆஃப் த டீச்சர், தட் இஸ் அந்த கிளாஸில் வந்து டீச்சர் நேம் வந்து தமிழ் செல்வி. இந்த டேட்டில் இந்த கிளாஸில் இந்த சப்ஜெக்ட் 40 minutes கிளாஸ் ஆக்சுவலாக எடுத்திருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருந்ததுன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக இருந்திருக்கு. என்ன டாபிக் பற்றி அவங்க எடுத்திருக்காங்க மேக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்சர்வ் பண்ண வரைக்கும் எழுதியிருக்கோம். அண்ட் தென் டீச்சரோட எய்ம் என்னவா இருந்தது, அண்ட் தென் ஜென்ரலாக அவங்க என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அப்ளை பண்ணாங்க, ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கான்செப்ட் அவங்க கிட்ட இருந்தது, டீச்சிங் மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. அது வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர்வர்ட்ஸ், அதாவது வந்து ஒரு பிரேக் டைமில் வந்து நீங்கள் அந்த கண்டென்ட் பற்றி எழுதியிருப்பீங்க. மோர் தென் 5 எழுதணும். ஸோ 5 to 10 டாபிக்ஸ் நீங்கள் மோஸ்ட்லி வந்து எழுதியிருப்பீங்க. அந்த 1 week, தட் இஸ் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறப்போ அந்த 1 week அந்த டீச்சர் என்னென்ன ஹேண்டில் பண்ணாங்க அந்த கிளாஸை அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. அதுதான் வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்டு. நெக்ஸ்ட் திங், அந்த டீச்சிங் ப்ராக்டிஸில் அப்போ வந்து அந்த டீச்சர் என்னென்ன ஹேண்டில் பண்ணாங்க, லைக் அந்த லெசன் எடுக்கிறப்போ அவங்க கண்டென்ட் எப்படி இருந்தது, எப்படி ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணுறாங்க, அவங்களோட கிளாஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் என்னென்ன டெவலப்மெண்ட் ஏற்பட்டுச்சு, இப்போ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா எனக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் வந்து தெரிஞ்சுது, அந்த கிளாஸ் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படிலாம் வந்து மேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம எழுதியிருப்போம். அண்ட் தென் கிளாஸ் முடிஞ்சோடனே கண்டிப்பாக அவங்க ரீகேப் கொடுத்துருப்பாங்க, ஹோம்ஒர்க்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம எழுதியிருப்போம். அண்ட் தென் என்னென்ன டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டாங்களா, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றது எழுதியிருப்போம். பிளாக் போர்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரெசன்டேஷன் எவ்வளோ நீட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதியிருப்போம். அண்ட் தென் வந்து டீச்சிங் பர்சனாலிட்டி, தட் இஸ் அவங்க வந்து எப்படி அவங்களோட வாய்ஸ் ஆடியபிளாக இருந்ததா, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது, அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எழுதியிருப்போம். என்ன லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி எழுதியிருப்போம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம தமிழும் எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் பசங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். தட் இஸ் மதர் டங் வச்சு நம்ம சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் பசங்களுக்கு ஸோ ஈஸியாக புரியும். பட் இது 7th ஸ்டாண்டர்ட்னால இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த லாங்குவேஜ் கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக நம்ம எழுதியிருப்போம். அண்ட் தென் கிளாஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்தது, எவ்வளோ டிசிப்ளினாக இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக அந்த லெசன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு, அந்த கிளாஸ் எவ்வளோ வந்து அட்ராக்டிவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக எழுதியிருப்போம். ஸோ ஒரு கிளாஸில் போய் உட்கார்ந்த உடனே ஆஸ் எ டீச்சராக நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் கைட் டீச்சர்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்க அந்த 1 week. அந்த 1 week கழிச்சு தான் அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து இம்ப்ளை பண்ணி நீங்கள் உங்களோட கிளாஸ் எடுத்துப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இதுதான் வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்ட். எஸ்பெஷலி இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட். டீச்சர் ட்ரைனிங் போகிறப்போ ஆக்சுவலாக இது நீங்கள் எழுதுவீங்க. ஸோ எல்லா கான்செப்டும் அதே மாதிரி தான் இருக்கும். மோர் தென் வந்து நீங்கள் 5 டாபிக்ஸ் இதில் எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கண்டென்ட்டும் நல்ல நீட்டாக இருக்கணும். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு டீச்சரை அப்சர்வ் பண்ணி ஆக்சுவலாக எழுதுறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கான்செப்ட் வந்து டீசெண்டாக எழுதுனா நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.